வணக்கத்திற்குரிய மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவன்பான வேண்டுகோள். சிங்கார சென்னையிலே அள்ளித்தந்த வள்ளல் பெருமகன் ஏழுசை மன்னர் பாகவதர் அவர்களுக்கு முழு உருவ வெண்கலச் சிலை வைத்திடுங்கள் ஐயா. கோடிக்கணக்கில் இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் கோடிக்கணக்கில் வாரி கொடுத்த வல்லன்மை மிக்கவர் பாகவதர். தருவதும் பெறுவதும் இருவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் வாரி கொடுத்த உத்தமர் பாகவதர். அன்னையின் பரிவோடு எங்களின் இந்த பணிவன்பான வேண்டுதலை ஐயா அவர்கள் கனிவுடன் கவனித்து ஆவண செய்ய வேண்டும். நிச்சயமாக அன்னையின் பரி உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு இதனை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. தாங்கள் இந்த அரும்பெரும் செயலை செய்து உலகெங்கிலும் உள்ள பாகவதரின் ரசிக பெருமக்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை அரணாக பெற்றிடுவீர். அன்னையின் பரிவோடு அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தந்து வாழ்கின்ற உயர்ந்த மனிதர் எங்கள் வணக்கத்திற்குரிய முதல்வர் ஐயா அவர்கள் நிச்சயம் இதனை பணிவன்போடு எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். மீண்டும் சொல்கின்றேன், பணிவன்போடு எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். ஆவண செய்திடுங்கள் ஐயா. சிங்கார சென்னையிலே பாகவதற்கு முழு உருவ வெண்கலச் சிலை வைத்திடுங்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. ஏழுசை மன்னர் பாகவதர் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு நெடும் தொடரைத்தான் எடுக்க வேண்டும். ஆனாலும் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த கந்தர்வன், பொன்னுலகில் வாழுகின்ற புண்ணியன், காவிய நாயகன் பாகவதர் அவர்களை பற்றி அனைவரும் சரியான கோணத்திலே அறிந்திட வேண்டும். குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் பாகவதரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக எங்களுடைய சிறு முயற்சியாக இந்த ஆவணப்படத்தை உங்களிடம் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். தருவதும் பெறுவதும் இருவருக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் என்ற பெரும் குணம் கொண்டவர் பாகவதர். அவர் செய்துள்ள உதவிகள், வாரித்தந்த வள்ளல் தன்மையின் எடுத்துக்காட்டுகளை கணக்கில் எடுத்தால் இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் பற்பல கோடிகளை தாண்டும். அத்தகைய அதிசய மனிதர் பாகவதர். முறைப்படி கர்நாடக சங்கீதம் பயின்றவர். அவர் தமிழ் இசைக்காக, தமிழ் இசை வளர்ச்சிக்காக அவர் ஆற்றியுள்ள அரும் பெரும் பணிகளெல்லாம் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டியவைகளாகும். பாகவதர் அவர்கள் தன்னுடைய குருநாதர்கள் தியாகராஜா போதும் போதும் நிறுத்திக்கொள் என்று சொல்லும் அளவிற்கு கடுமையாக அப்பியாசம் செய்து அந்த கந்தர்வ குரலை தன் கைகளிலே கொண்டு வந்தார். அவருடைய அசுர சாதகம், அர்ப்பணிப்பு உணர்வு, அயராத முயற்சி அத்தகையதாகும். ஒட்டுமொத்த திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் ஏழுசை மன்னர் பாகவதர் தான். இன்று வரை அந்த ஹரிதாஸ் படத்தின் உலக சாதனையை, 3 தீபாவளிகள் கண்ட அந்த உலக சாதனையை எந்த மொழி படமும் இன்று வரை முறியடிக்கவில்லையே. இந்த மனிதரை பற்றி, சரித்திர புருஷனை பற்றி அனைவரும், மீண்டும் சொல்கின்றேன், அனைவரும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பாகவதரை பற்றி மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகின்ற உண்மையான தகவல்கள், அவருடைய பெரும் குணம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக எங்களுடைய சிறு முயற்சியாக இந்த ஆவணப்படத்தை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். ஏழுசை மன்னர் பாகவதர் அவர்கள் மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி மாணிக்கத்தம்மாள் தம்பதிக்கு முதல் குழந்தையாக, மூத்த மகனாக 1910 வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறந்தார். அவர் பிறந்தது தன்னுடைய தாயாரின் சொந்த ஊராகிய தஞ்சாவூரிலாகும். பாகவதற்கு உடன் பிறந்தோர் 2 தம்பிமார்கள்,
3 தங்கைமார்கள். அற்புதமான குரல் வளம் பாகவதற்கு இயல்பாகவே அமைந்திருக்கின்றது. அதுதான் அதிசயம். கடுமையான அபியாசத்தின் மூலம் இன்னும் அழகுற அதனை மெருகேற்றி கொண்டார் பாகவதர். பாகவதர் நடித்த படங்கள் மொத்தமே 14 படங்கள் தான். அவைகளை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். அபாண்டமாக செய்யாத குற்றத்திற்காக பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்றார் அல்லவா பாகவதர். அப்படி சிறைக்கு செல்லும் முன்பு வெளிவந்த படங்கள் 9. அத்தனை படங்களும் அற்புதமான படங்கள். 50 வாரம் 100 வாரம் என்று ஓடி வசூலில் வாரி வாரி பணமழை பெய்த படங்களாகும். குறிப்பாக ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளிகளை கண்டதாகும். இன்று வரை உலகின் எந்த மொழியிலும் இந்த படத்தினை பீட் செய்யும்படியாக வரவே இல்லை. அதுதான் பாகவதரின் தனிப்பெரும் சிறப்பு. பாகவதர் உலக நாயகன், சரித்திர புருஷன் என்பதற்கு இந்த ஒரு சான்றே போதுமே. அவருடைய முதல் படம் பவளக்கொடி. அதன் பிறகு பவளக்கொடிக்கு பிறகு நவீன சாரங்கதாரா, சத்யசீலன், அம்பிகாபதி, சிந்தாமணி, அம்பிகாபதி, திருநீலகண்டர், அசோக்குமார், சிவகவி, ஹரிதாஸ் இப்படி நடித்தார். இவைகள் அனைத்துமே மாபெரும் வெற்றி படங்கள். சிலருடைய சதிவலையால் சிக்க வைக்கப்பட்டு பாகவதர் சிறைக்கு சென்றார் அல்லவா. சிறை மீண்டு வந்தார். சிறை மீண்டு வந்த பிறகு 5 படங்களில் தான் நடித்தார். ராஜமுக்தி, அமரகவி, ஷியாமளா, புதுவாழ்வு மற்றும் சிவகாமி. முந்தைய படங்களோடு ஒப்பிடும்போது இவைகளெல்லாம் சாதாரண படங்கள் தான், பெரிதாக ஓடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாகவதரை பொறுத்தவரை ஒரு படம் என்றால் 100 வாரம் 50 வாரம் ஓட வேண்டும். இந்த படங்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் ஓடியது. பாகவதர் மேல் எந்தவித தவறும் இல்லை. அற்புதமாக நடித்திருந்தார். முன்னை காட்டிலும் சிறப்பாகவே பாடியும் இருந்தார். ஆனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு, ரசனை மாறி போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். பாகவதர் அவர்கள் வாரி கொடுத்த வள்ளல் பெருமகன். தருவதும் பெறுவதும் சம்பந்தப்பட்ட இருவருக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் என்ற உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர். அவர் செய்துள்ள உதவிகளை இன்றைய கணக்கில் பார்ப்பதாக இருந்தால் பற்பல கோடிகளை தாண்டும். சிலர் தவறான பிரச்சாரங்களை ஊடகங்களிலே செய்கின்றார்கள், இன்றைக்கும் செய்து வருகின்றார்கள். அந்த ஆதங்கத்தின் காரணமாகத்தான் இந்த ஆவணப்படத்தை எடுத்தோம். மறுக்கப்பட்டு வருகின்ற உண்மைகள், மறைக்கப்பட்டு வருகின்ற உண்மைகள் அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும். பாகவதர் என்னும் சரித்திர புருஷனின் உயர்ந்த குணங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாகத்தான் எங்களுடைய சிறு முயற்சியாக இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்கின்றோம். சிலர் சொல்கின்றார்கள், பாகவதர் மிகவும் வறுமையில் வாடினார், காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்தார் என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர் குரூரமாக சொல்கின்றார்கள், பாகவதர் சினிமா வாய்ப்பு இன்றி குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி திருச்சியிலே காவிரி பாலத்தின் கீழே அனாதையாக செத்து கிடந்தார் என்று சொல்கின்றார்கள். நாக்கில் நரம்பற்ற மனிதர்கள். பாகவதரை பொறுத்த அளவில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். சிறை செல்லும் முன்பாக மன்னவன் போல் வாழ்ந்தார். சிறை மீண்டு வந்த பிறகு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார், திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் ஒருபோதும் வறுமையில் வாடவில்லை என்பதுதான் உண்மை. அவருடைய அரண்மனை போன்ற பங்களா இறுதி வரை பாகவதரிடம்தான் இருந்தது. தன்னுடைய காலம் வரை 2 கார்கள் பாகவதர் வசம் இருந்தன. இவைகள் உண்மை. இன்னொன்று சொல்ல வேண்டும், பாகவதர் குருடாகிவிட்டார் என்று சிலர் சொல்கின்றார்கள். என்ன கோமாளித்தனம்! பாகவதருடைய கண் பார்வை மங்கியது உண்மை, மறுப்பதற்கில்லை, அது உண்மை. ஆனால் அவர் குருடாகவில்லை, பார்வை மிகவும் பாதிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. 1959ஆம் வருடம் தன் கைப்பட பாகவதர் கடிதம் எழுதியிருக்கின்றார். இதுதான் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாகும். இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதரை பற்றி மனம் போன போக்கில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்றார்களே. தவறான செய்திகளே மீண்டும் மீண்டும் பரப்பப்படுகின்றனவே.
ஒரு பொய்யை திரும்ப திரும்பச் சொன்னால் அது மெய் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடும் அல்லவா? எனவே பாகவதர் பற்றிய சரியான தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த சிறு முயற்சியாக எங்கள் ஆவணப்படத்தினை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். தன்மான சிங்கமாய் தன்னிகரில்லா வாழ்வு வாழ்ந்த ஏழிசை மன்னர் பாகவதர் 1959 வருடம் நவம்பர் மாதம் 1 தேதி 50 வயதிற்குள்ளாகவே அமரத்துவம் அடைந்து விட்டார். தன் கந்தர்வ குரலால் அனைத்து மக்களையும் கட்டி போட்ட பாகவதர் இப்படி அகால மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ரசிகர்கள் கதறி அழுதார்கள். பலர் நம்பவே மறுத்தார்கள். 50 வயதிற்குள்ளாகவா என்று. ஆனால் என்ன செய்ய, விதி வலியதல்லவா? திரை உலகம் சூன்யமாகிவிட்டது போன்ற ஒரு நிலைமையினை அடைந்தது. ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து ஏமாந்து போனார்கள். அந்த தாக்கம், அதனிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நீண்ட நெடுங்காலம் ஆயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். பாகவதர் அப்படி வாழ்ந்தார் அல்லவா, அப்படி பாடினார் அல்லவா, அப்படி கொடுத்தார் அல்லவா, அந்த பெரும் குணம்தான் இதற்கெல்லாம் காரணம். பனிபடர்ந்தனையதோர் படரொளி தரு பவள மாலரையை பனிபடர்ந்தனையதோ படரொளி தரு பனிபடர்ந்தனையதோ படர் ஒளி தரு குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும் தூறு பொற்குழல் திருச்சடையும் திவள மாளிகை சூழ் திருத்தில்லையில் திருநடம் புரிகின்ற திவள மாளிகை சூழ் திருத்தில்லையில் திருநடம் புரிகின்ற
அழல் மெழுகாகின்றதே.